இந்தியாவோட ஸ்டார்ட் அப்ஸ் பத்தி பியூஷ் கோயல் மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி சொன்னது உண்மை அப்படின்னா போன வருஷம் மோடிஜி சொன்னது உண்மை இல்லையா? மாமா கோவம் வந்துருச்சு. பியூஷ் கோயலோட இந்த கருத்துக்கு இந்தியாவோட யூனிகார்ன்ஸ் என்ன ரியாக்ட் பண்ணிருக்காங்கன்னு பாப்போம். கதை கேட்க ரெடியாடா. ஜெப்டோட சிஇஓ ஆதித் பலிச்சா கன்சியூமர் இன்டர்நெட் ஸ்டார்ட் அப்பை டீப் டெக் எக்ஸலன்ஸோட கம்பேர் பண்றதே அபத்தம்னு சொல்லியிருக்காரு. இது ஏன் சொல்றாருன்னா, அதாவது 3 வருஷத்துல 1.5 லட்சம் மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இதை சொல்லியிருக்காரு. வெறும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை செல் பண்ணி மட்டும் 1000 கோடியா டாக்ஸா பே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதன் மூலமா மட்டும் $1 பில்லியன் கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டார்ட் அப்போட வளர்ச்சியா இல்லாம வேற எதுவா இருக்கும்? இதை தொடர்ந்து Shaadi.comோட CEO அனுப்ப மிட்டல் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபவுண்டர்ஸ் கேன் டூ மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் பட் நாட் எவ்ரிதிங். அதாவது சிம்பிளா என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் கேபிட்டலையும் growth அண்ட் கமர்ஷியலைசேஷனோட ஈகோ சிஸ்டம் லேக் ஆகிறத ஹைலைட் பண்ணியிருக்காரு. அவ்வளவுதான். மேலும் இன்ஃபோசிஸோட CFO மோகன்தாஸ் பை காமர்ஸ் மினிஸ்டரை கிரிட்டிசைஸ் பண்ற விதமா சைனாவோட ஸ்டார்ட் அப் ரேஷியோவை கம்பேர் பண்றதை விட்டுட்டு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவை கம்பேர் பண்ணும்படி சொல்லியிருக்காரு. அதாவது லாஸ்ட் 10 இயர்ஸ்ல சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா $845 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்துல இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா $160 மில்லியன் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப ரியாலிட்டி புரியுற விதமா வேர்ல்ட் யூனிகார்ன் லிஸ்ட்டை பார்ப்போம். ஃபர்ஸ்ட்ல US 703 யூனிகார்ன்ஸோட இருக்காங்க. அடுத்ததா சைனா 340 யூனிகார்ன்ஸோட இருக்காங்க. தேர்ட்ல இந்தியா 117 யூனிகார்ன்ஸோட இருக்காங்க. இதுல நமக்கு புரிய வரது என்னன்னா, வித்தவுட் அ டவுட் இந்தியா இஸ் a land of innovations. இன் கேஸ் கவர்மெண்ட் ஸ்டார்ட் அப்ஸுக்கு டாக்ஸ் ரிலாக்ஸேஷன் அண்ட் பெனிஃபிஷரிஸ் பண்ணி கொடுத்தா நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல இந்தியா வில் ரூல் த வேர்ல்ட் ஆஃப் ஸ்டார்ட் அப். மேலும் இது மாதிரியான இன்ஃபோடெயின்மென்ட் வீடியோஸுக்கு கோபுரம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.